அகாடமி ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 9th to 12th தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பும் ஒரே வீடியோவா பார்த்துடலாம். இதுல நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஒரு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர்னு இருக்குன்னா அது 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா அடுக்கு தொடரும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டு இருப்பேன். இது படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்டும் கிளாரிட்டியா கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப டீப்பா இலக்கண குறிப்பு உள்ள இறங்காம ஓரளவுக்கு மேலோட்டமாவே இந்த இலக்கண குறிப்பை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா 2 சொல் வரும். அந்த 2 சொல் நம்ம பிரிச்சா பொருள் தரும். இதுதான் அடுக்கு தொடர். இங்க எத்தனை எத்தனைன்னு இருக்கு. இது பிரிச்சா எத்தனை எத்தனை பொருள் தருது. அதனால இது அடுக்கு தொடர். விட்டு 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 இது பிரிச்சா பொருள் தருது. அதனால இது அடுக்கு தொடர். பாண்டம் பாண்டமாக இதுவும் பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். ஊழ் ஊழ் இதுவும் பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். நன்று நன்று இது பிரிச்சா பொருள் தருது. அதனால இது அடுக்கு தொடர். உழுதுழுது அதாவது உழுது உழுதுன்னு பிரிக்கணும். அப்போ இது பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். பார்த்து பார்த்து இதுவும் பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். நில் நில் இதுவும் பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். உழுதுழுது இதுவும் உழுது உழுது பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். முத்து முத்தாய் இதுவும் பிரிச்சா பொருள் தருது. இதுவும் அடுக்கு தொடர். ஊன்ற ஊன்ற இதுவும் பிரிச்சா பொருள் தருது. அதனால இதுவும் அடுக்கு தொடர். இப்போ இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா 2 சொல் வரும். அது பிரிச்சா பொருள் தராது. இங்க பாருங்க, நெரு நெரு இது பிரிச்சா பொருள் வரல. அதனால இது இரட்டை கிளவி. இப்போ பண்பு தொகை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்பு தொகைனா ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் மை விகுதி மறைஞ்சு வந்தா அது பண்பு தொகை. இல்லைன்னா ஆகிய ஆனன்ற பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்தாலும் அது பண்பு தொகை. இல்லைன்னா நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகிய 4 முக்கிய பண்புகள் அடிப்படையில் இந்த பண்பு தொகை அமையும். இங்க முன்னீர்னு இருக்கு. முன்னீர்ன்றது 3 ஆகிய நீர்னு வரும். அதனால இது பண்பு தொகை. மற்றதெல்லாமே மை விகுதி மறைஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒண்ணுதான் ஆகிய ஆனன்ற பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். கருங்குவளை இது பிரிச்சா கருமை கூட்டல் குவளை. அப்போ மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. நன்பொருள் நன்மை கூட்டல் பொருள். இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. தன்மணல் தன்மை கூட்டல் மணல். இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. நல்லுரை நன்மை கூட்டல் உரை. இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. செந்நெல் செம்மை கூட்டல் நெல். அப்போ மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. மூதூர் முதுமை கூட்டல் ஊர். இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. நல்லிசை நன்மை கூட்டல் இசை. இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. புன்புலம் புன்மை கூட்டல் புலம். இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. இளங்கமுகு இளமை கூட்டல் கமுகு. இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. பைங்கிளி பசுமை கூட்டல் கிளி. இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. கருமுகில் கருமை கூட்டல் முகில். இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. இந்நிலங்குருளை இனிமை கூட்டல் நிலங்குருளை. இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. நெடுநிலை நெடுமை கூட்டல் நிலை. இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. முன்னீர் 3 ஆகிய நீர். ஆகிய ஆனன்ற பண்புறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. நற்றவம் நன்மை கூட்டல் தவம். இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதுவும் பண்பு தொகை. பெருங்கை பெருமை கூட்டல் கை. இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. மென்சினை மென்மை கூட்டல் சினை.
இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. மூதூர், முதுமை கூட்டல் ஊர், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இதுவும் பண்பு தொகை. செந்தி, செம்மை கூட்டல் தீ, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. வெண்சுவை, வெண்மை கூட்டல் சுவை, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. தீம்பால், தீமை கூட்டல் பால், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. செங்கயல், செம்மை கூட்டல் கயல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இதுவும் பண்பு தொகை. வெண்சங்கு, வெண்மை கூட்டல் சங்கு, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. இளமுகம், இளமை கூட்டல் முகம், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நல்லூன், நன்மை கூட்டல் ஊன், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. சிறுபுல், சிறுமை கூட்டல் புல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. பேரழகு, பெருமை கூட்டல் அழகு, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. தெல்லமுது, தென்மை கூட்டல் அமுது, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நன்மண், நன்மை கூட்டல் மண், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இதுவும் பண்பு தொகை. அருஞ்சமம், அருமை கூட்டல் சமம், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நல்லாடை, நன்மை கூட்டல் ஆடை, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இதுவும் பண்பு தொகை. பேரன்பு, பெருமை கூட்டல் அன்பு, இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நெடுங்குன்று, நெடுமை கூட்டல் குன்று, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நன்னாடு, நன்மை கூட்டல் நாடு, இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. செந்நிறம், செம்மை கூட்டல் நிறம், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி, இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. வெங்கதிர், வெண்மை கூட்டல் கதிர், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. தொல்நெறி, தொன்மை கூட்டல் நெறி, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. புதுப்பெயல், புதுமை கூட்டல் பெயல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. கொடுங்கோல், கொடுமை கூட்டல் கோல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. கருந்தடம், கருமை கூட்டல் தடம், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. வெங்குருதி, வெண்மை கூட்டல் குருதி, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. அருந்திரல், அருமை கூட்டல் திரள், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நெடுவழி, நெடுமை கூட்டல் வழி, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. வெள்ளருவி, வெண்மை கூட்டல் அருவி, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நெடுவேல், நெடுமை கூட்டல் வேல், இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, இங்க மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. நன்னாடு, நன்மை கூட்டல் நாடு, இங்கேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது பண்பு தொகை. இதோட பண்பு தொகை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இருபெயரொட்டு பண்பு தொகை பார்க்கலாம். இருபெயரொட்டு பண்பு தொகையில ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருக்கிற சொல் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ன்றது சிறப்பு பெயரு, கவிஞர்ன்றது பொது பெயரு. அப்போ தமிழ் கவிஞர் என்ற சொல் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இப்ப வினைத்தொகை பார்க்கலாம். வினைத்தொகைன்றது ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது 3 காலத்தையும் உணர்த்தும் சொல். இங்க அடுபோர், அட்டப்போர், அடிகின்ற போர், அடும் போர், அதனால இது வினைத்தொகை. மூடுபனி, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, அதனால இது வினைத்தொகை. தாழ்பூந்துரை, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. தாழ்ந்த பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழும் பூந்துரை, அதனால இது வினைத்தொகை. விரிமலர், இதுவும் 3 காலத்தை காமிக்குது. விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர், அதனால இது வினைத்தொகை. முழங்கிசை, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. முழங்கிய இசை, முழங்குகின்ற இசை, முழங்கும் இசை, அதனால இது வினைத்தொகை. இமிழிசை, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. இமிழ்ந்த இசை, இமிழ்கின்ற இசை, இமிழும் இசை, அதனால இது வினைத்தொகை. கொல் யானை, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. கொன்ற யானை, கொல்கின்ற யானை, கொல்லும் யானை, அதனால இது வினைத்தொகை. குவிமொட்டு, இதுவும் 3 காலத்தை காமிக்குது. குவிந்த மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு,
அதனால இது வினைத்தொகை. அதிர்குரல் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. அதிர்ந்த குரல், அதிர்கின்ற குரல், அதிரும் குரல், அதனால இது வினைத்தொகை. வருமலை இதுவும் 3 காலத்தை காமிக்குது. வந்த மலை, வருகின்ற மலை, வரும் மலை, அதனால இது வினைத்தொகை. செய்கோலம் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. செய்த கோலம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம், அதனால இது வினைத்தொகை. உருதுயர் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர், அதனால இது வினைத்தொகை. காய்மணி இதுவும் 3 காலத்தை காமிக்குது. காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி, அதனால இது வினைத்தொகை. உய்முறை உய்ந்த முறை, உய்கின்ற முறை, உய்யும் முறை, அதனால இது வினைத்தொகை. செய்முறை இதுவும் 3 காலத்தை காமிக்குது. செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை, அதனால இது வினைத்தொகை. வளர்வளம் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. வளர்ந்த வளம், வளர்கின்ற வளம், வளரும் வளம், அதனால இது வினைத்தொகை. பயில் தொழில் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. பயின்ற தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில், அதனால இது வினைத்தொகை. விரிகதிர் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர், அதனால இது வினைத்தொகை. ஒழுகு நீர் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. ஒழுகிய நீர், ஒழுகுகின்ற நீர், ஒழுகும் நீர், அதனால இது வினைத்தொகை. சுடுகாடு இதுவும் 3 காலத்தை காமிக்குது. சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு, அதனால இது வினைத்தொகை. கொல்புலி இதுவும் 3 காலத்தை காமிக்குது. கொன்ற புலி, கொல்கின்ற புலி, கொல்லும் புலி, இதனால இது வினைத்தொகை. குறைகடல் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. குறைந்த கடல், குறைகின்ற கடல், குறையும் கடல், அதனால இது வினைத்தொகை. எரிவாள் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள், அதனால இது வினைத்தொகை. அலைக்கடல் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அதனால இது வினைத்தொகை. செய்தொழில் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், அதனால இது வினைத்தொகை. புகழ்பண்பு இதுவும் 3 காலத்தை காமிக்குது. புகழ்ந்த பண்பு, புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு, அதனால இது வினைத்தொகை. அலைக்கடல் இது ஏற்கனவே வந்ததுதான். அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அதனால இது வினைத்தொகை. வீழருவி இதுவும் 3 காலத்தை காமிக்குது. வீழ்ந்த அருவி, வீழ்கின்ற அருவி, வீழும் அருவி, அதனால இது வினைத்தொகை. தாழ்கடல் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. தாழ்ந்த கடல், தாழ்கின்ற கடல், தாழும் கடல், அதனால இது வினைத்தொகை. காய்நெல் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல், அதனால இது வினைத்தொகை. வயங்கு மொழி இது 3 காலத்தை காமிக்குது. வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி, அதனால இது வினைத்தொகை. வளர்தலம் இதுவும் 3 காலத்தை காமிக்குது. வளர்ந்த தலம், வளர்கின்ற தலம், வளரும் தலம், அதனால இது வினைத்தொகை. விரிகடல் இது 3 காலத்தை காமிக்குது. விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல், அதனால இது வினைத்தொகை. இப்போ வினைத்தொகை மொத்தமா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வினையெச்சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வினையெச்சம் நார்மலா எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஈ ஊல ஒரு சொல் முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். ஏந்தி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். வெந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். வெம்பி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். எய்தி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். இறைஞ்சி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். சரிந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். தாவி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். உருட்டி ஈல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். சிவந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். வெந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். சினந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். போந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையெச்சம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வினையெச்சம் முடிஞ்சிச்சு. இப்போ பெயரெச்ச தொடர் பார்க்கலாம். இப்போ பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர்னா என்னன்னா, ஒரு வினை முற்று பெறாமல் எச்சமாக நின்று ஒரு பெயரை கொண்டு முடியும் தொடர் தான் பெயரெச்ச தொடர். இங்க ஆடும் கிளைன்னு இருக்கு. ஆடும்ன்றது ஒரு முற்று பெறாத வினைச்சொல். அது கிளை என்ற பெயரை கொண்டு முடியறதுனால இது பெயரெச்ச தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ பெயரெச்சம் பார்க்கலாம். பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஒரு சொல்லுல ஈற்றுல கடைசியா ஆவல முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். அவ்வளவுதான். ஓங்கிய ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். மன்னிய ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். கொண்ட ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். மலிந்த ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். மண்டிய ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். பூத்த ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். பொலிந்த ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். பின்னிய ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். முளைத்த ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். மாண்ட தவளை மாண்ட
ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். புக்க ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். வாய்த்த ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். உவப்ப ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். கொடுத்த ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். ஈந்த ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். திருந்திய ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். சொற்ற ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். இப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் பார்க்கலாம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு சொல்லுல அதோட ஈற்றெழுத்து வந்து இல்லாம இருக்கும், அதாவது கெட்டு இருக்கும். அது ஈறுகெட்ட. எதிர்மறைனா என்னன்னா அந்த சொல்லே வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்லா இருக்காது, ஒரு எதிர்மறை சொல்லாதான் இருக்கும். அது எதிர்மறை. அது பெயர் சொல்லா இருக்கிறதுனால பெயரெச்சம். அவ்வளவுதான். குற்றமிலா குற்றமில்லாதன்னு வரணும். அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி சிந்தாத மணி அப்படின்னு வரணும். அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தவிர்க்கவனா தவிர்க்கவனாதன்னு வரணும். அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தாவா தாவாத அப்படின்னு வரணும். அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா வாராத அப்படின்னு வரணும். அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். முயலா முயலாத அப்படின்னு வரணும். இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பிழையா பிழையாத அப்படின்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒடியா ஒடியாத அப்படின்னு வரணும். அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆசிலா ஆசிலாத அப்படின்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓவா ஓவாத அப்படின்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொய்யா பொய்யாத அப்படின்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடையா அடையாதன்னு வரணும். அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அமையா அமையாதன்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அரியா அறியாதன்னு வரணும். அதனால இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ எண்ணும்மை பார்க்கலாம். எண்ணும்மை வந்து ரொம்ப ஈஸி. 2 சொல் இல்ல 3 சொல், அதுல அந்த சொல்லோட ஈட்டுல உம்முன்னு முடிஞ்சதுன்னா அது வந்து எண்ணும்மை. இங்க பாருங்க, உடம்பும் உயிரும் 2 உம் இருக்கு, அதனால இது எண்ணும்மை. தோரண வீதியும் தோமாறு கோட்டியும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. பண்பும் அன்பும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. இனமும் மொழியும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. நீரும் நிலமும் இங்க 2 உம் இருக்கு, எண்ணும்மை. பூவையும் குயில்களும் இங்க வந்து 2 உம் இருக்கு, எண்ணும்மை. முதிரையும் சாமையும் வரகும் இங்க 3 உம் இருக்கு, அதனால எண்ணும்மை. வாயிலும் சன்னலும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. குண்டலமும் குழைக்காதும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. வண்ணமும் சுண்ணமும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. மஞ்சையும் கொண்டலும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. ஆடலும் பாடலும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. அறிவும் புகழும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. அறிவும் ஒழுக்கமும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. தானமும் ஒழுக்கமும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. தவமும் ஈகையும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. புழுக்களும் பூச்சியும் 2 உம் இருக்கு, எண்ணும்மை. முற்றுமை முற்றுமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சொல்லு இருக்கும், அதோட ஈற்று ஒரே ஒரு உம் இருக்கும். 2 உம் 3 உம் இருந்தா எண்ணும்மை, ஒரே ஒரு உம் இருந்தா முற்றுமை. காலமும் 1 உம் இருக்கு, முற்றுமை. அனைவரும் 1 உம் இருக்கு, முற்றுமை. ஐந்தும் 1 உம் இருக்கு, முற்றுமை. இப்போ வினையால் அணையும் பெயர் பார்க்கலாம். வினையால் அணையும் பெயர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அர், ஆர், ஓர். இந்த 3 சொல் வந்து ஒரு சொல்லோட ஈட்டுல வந்ததுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். அறிவார் ஆர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். வல்லார் ஆர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். கொடுத்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். சொன்னோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். மகிழ்ந்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். கேட்போர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். பிரிந்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் ஓர்ல முடிஞ்சிருக்கு, வினையால் அணையும் பெயர்.
செற்றவர் அருள முடிஞ்சிருக்கு வினையாளனையும் பெயர். பாதகர் அருள முடிஞ்சிருக்கு வினையாளனையும் பெயர். இப்போ வியங்கோல் வினைமுற்று பார்க்கலாம். வியங்கோல் வினைமுற்று கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. க இய இயர் இந்த 3 வார்த்தை ஒரு சொல்லோட ஈட்டுல முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. ஆக்குக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. போக்குக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. நோக்குக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. ஆடுக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. ஆழ்க கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. வாழிய இயல முடிஞ்சிருக்கு, அதனால இது வியங்கோல் வினைமுற்று. ஓதுக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. பேசிடுக கால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. இப்போ ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு செயலை செய்ய சொல்லி பலர்கிட்ட ஏவறதுதான் ஏவல் வினைமுற்று. இங்க பாருங்க, மாற்று மின்னு இருக்கு. இத பிரிச்சா மாற்று கூட்டல் மின்னு வரும். மின்னுன்றது உங்கள்னு அர்த்தம். அப்போ மாற்று கூட்டல் மின் மாற்றுங்கள்ன்ற சொல்ல குறிக்குது. அப்ப மாற்றுங்கள்ன்றது ஏவல் வினைமுற்று. அதே மாதிரி பரப்பு மின்ற ஒரு சொல்லு இருக்கு. இத பிரிச்சா பரப்பு கூட்டல் மின் வரும். அதாவது பரப்புங்கள் என்ற சொல்ல குறிக்குது. இது பரப்புங்கள்ன்றது ஏவல் இல்ல, அதனால இது ஏவல் வினைமுற்று. ஒன்றன்பால் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, அது பெரும்பாலும் ஒரு அக்ரிணை பொருளை குறிக்கும். இங்க பாருங்க, உருண்டது தூன்றது பார்த்தோன்னா அக்ரிணை பொருள். அதே மாதிரி போனது தூன்றது ஒரு அக்ரிணை பொருள். அதனால இது ஒன்றன்பால் வினைமுற்று. இப்போ பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று என்னன்னா, இங்க பாருங்க, அன்பினன்னு இருக்கு. இது ஆன்ற விகுதி அக்ரிணை பொருட்கள்ல பலவற்றை குறிக்கிறது. அதனால இது பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று. அவ்வளவுதான். இப்ப தன்மை பன்மை வினைமுற்று. ஆடுகம், இங்க பாருங்க, இதோட விகுதி அம்ல முடிஞ்சிருக்கு. அதனால இது தன்மை பன்மை வினைமுற்று. இப்போ தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு சொல்லோட இறுதியில அதோட விகுதி என் ஏன்ல முடியும். நல்லா பாருங்க, என் ஏன் அப்படின்னும் போது கற்றேன் ஏன்ல முடிஞ்சிருக்கு, தன்மை ஒருமை வினைமுற்று. மருண்டெனன் எண்ல முடிஞ்சிருக்கு, தன்மை ஒருமை வினைமுற்று. இப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை ஒருமை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்லோட இறுதியில ஐ ஆயின்னு முடிஞ்சதுன்னா அது முன்னிலை ஒருமை வினைமுற்று. இங்க உரைத்தாய் ஆயில முடிஞ்சிருக்கு, முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை பன்மை வினைமுற்று. இங்க பாருங்க, முன்னிலை பன்மை அப்படின்னா என்னன்னா, முன்னிலையில இருக்கிற பலரை குறிக்கிறதுனால இது முன்னிலை பன்மை வினைமுற்று. இங்க பாருங்க, உன்னலிர்னு இருக்கு. உன்னலிர்னா நினையாதிருப்பீர்கள்னு அர்த்தம். இது முன்னிலை பன்மையை குறிக்கிறதுனால இது முன்னிலை பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவறது, அதுவும் பலர்கிட்ட ஏவறது. இதுதான் ஏவல் பன்மை வினைமுற்று. இங்க பாருங்க, ஏகுமின். ஏகுமின் அப்படின்னா என்னன்னா, ஏகு கூட்டல் மின். ஏகுன்றது ஒரு சொல், மின்ன்றது உங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்தா சொல்லுங்கள். அதாவது சொல்லுங்கள்னு சொல்லிட்டு பலர்கிட்ட ஏவறதுனால இது ஏவல் பன்மை வினைமுற்று. அடுத்தது ஓர்மின். ஓர்மின்ன்றது ரெண்டா பிரிச்சா ஓர் கூட்டல் மின். ஓர்ன்றது ஆராய், மின்ன்றது உங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆராயுங்கள்னு வரும். அப்போ ஆராயுங்கள்னு சொல்லிட்டு பலர்கிட்ட சொல்றதுனால இது ஏவல் பன்மை வினைமுற்று. இப்போ ஏவல் ஒருமை வினைமுற்று. ஏவல் ஒருமை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருத்தர்கிட்ட ஏவறதுதான் ஏவல் ஒருமை வினைமுற்று. ஏகுதினா செல்வாய்னு அர்த்தம். அப்போ செல்வாய் அப்படின்னு ஒருத்தரை சொல்றதுனால இது ஏவல் ஒருமை வினைமுற்று. பொலிக்கும். பொலிக்கும்னா செய்யும் என்னும் வினைமுற்று. சரி, இப்போ உரிச்சொல் தொடரை பார்க்கலாம். உரிச்சொல் தொடர்னா என்னன்னா, உரிச்சொல் தொடர்னா சால
உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, தட, மா. இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடரோட உறுப்புகள். இந்த உரிச்சொல் தொடரோட உறுப்புகள் வந்து ஒரு சொல்லுல இருந்ததுன்னா அது வந்து உரிச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உரு பொருள். உருன்றது வந்து உரிச்சொல் தொடரோட உறுப்பு, அதனால இது உரிச்சொல் தொடர். மாநகர், மா இருக்கிறதுனால இங்க உரிச்சொல் தொடர். உருபகை, உரு இருக்கிறதுனால இங்க உரிச்சொல் தொடர். தடக்கை, தட இருக்கிறதுனால இங்க வந்து உரிச்சொல் தொடர். தடவரை, தட இருக்கிறதுனால இங்க வந்து உரிச்சொல் தொடர். மாகால், மா இருக்கிறதுனால இங்க வந்து உரிச்சொல் தொடர். மாக்கடல், மா இருக்கிறதுனால இங்க வந்து உரிச்சொல் தொடர். கடி கமல், கடி இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். தடக்கை, தட இருக்கிறதுனால இங்க வந்து உரிச்சொல் தொடர். மாநகர், மா இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். நனி இகக்கும், நனி இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். கடிநகர், கடி இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். சாலத்தரும், சால இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். மா இலை, மா இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். மாதவம், மா இருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். இப்போ தொழிற்பெயர் பார்க்கலாம். தொழிற்பெயர் வந்து அல் தள்ளுல முடிஞ்சாவே அது வந்து தொழிற்பெயர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அதோட விகுதிகள். பெரும்பாலும் தொழிற்பெயர் வந்து அல் தள்ளுல முடியுது. நிறுத்தல், தள்ள முடிஞ்சதுனால தொழிற்பெயர். ஆக்கல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். வியத்தல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். நோக்கல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். எழுதுதல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். உரைத்தல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். செப்பல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். இருத்தல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். வழங்கல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். காட்டல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். கோடல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். அறிதல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். போற்றல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். நினைத்தல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். கேட்டல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். பயிரல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். உண்டல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். துஞ்சல், அல்ல முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். ஒழிதல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். தூய்த்தல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். தாங்குதல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். மலைதல், தள்ள முடிஞ்சதுனால இது வந்து தொழிற்பெயர். இதுவரைக்கும் நாம தொழிற்பெயர் வந்து பார்த்தோம். ஆனா இப்போ தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல்ல மொத்தம் 8 வகை மெய்ப்பாட்டியல் வந்து இருக்கு. அந்த 8 வகை மெய்ப்பாட்டியலும் தொழிற்பெயர்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லுது. அந்த 8 வகை மெய்ப்பாட்டியல் என்னன்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இந்த 8 வகை மெய்ப்பாட்டியலும் தொழிற்பெயர். ஓகே, இப்போ எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எதிர்மறை தொழிற்பெயர்னா ஒரு செயல் வந்து நடைபெறாததை உணர்த்துவது தான் இந்த எதிர்மறை தொழிற்பெயர். ஒரு சொல்லு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொல்லு அதோடைய செயல் வந்து நடைபெறாத உணர்த்தும். அதே மாதிரி அந்த சொல்லோட இறுதி எழுத்து வந்து மயில் வந்து முடியும். இங்க விதையாமை கொடுத்துருக்காங்க. விதையாமைன்றது வந்து இது வரைக்கும் விதைக்கல அப்படின்ற செயல் வந்து நடைபெறாத உணர்த்துது. அதே மாதிரி அந்த விதையாமையோடைய கடைசி எழுத்து மயில வந்து முடிஞ்சிருக்கு. அதனால இது எதிர்மறை தொழிற்பெயர். உரையாமை, இந்த உரையாமை என்ற சொல்லுல அந்த செயல் வந்து நடைபெறாதத உணர்த்துது. அதே மாதிரி அந்த உரையாமை என்ற சொல்லோட கடைசி எழுத்து மையின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்குது. இதனால இது எதிர்மறை தொழிற்பெயர். இப்போ வேற்றுமை தொகை பார்க்கலாம். வேற்றுமை தொகை வந்து மொத்தம் 8 வேற்றுமை தொகை இருக்கு. முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கு. இங்க நம்ம புக்ல இருக்கிறது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமையோட உறுப்பு வந்து ஐ. அந்த ஐ என்ற உறுப்பு மறைஞ்சிருந்தா அது 2ஆம் வேற்றுமை தொகை. கரை பொருன்றதுல கரையை பொருன்னு தான் வரணும். அப்போ ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. மெய்முறை, மெய்மையை முறைந்தான் வரணும். இங்க ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. பாங்கறிந்து, பாங்கை அறிந்து அப்படின்னு தான் வரணும். அப்போ இங்க ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை தொகை. முத்துடை தாமம், இங்க முத்தை உடைய தாமம் தான் வரணும். இங்கேயும் ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. கொன்றை சூடு, இது கொன்றையை சூடு அப்படின்னு தான் வரணும். இங்க ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது 2ஆம் வேற்றுமை தொகை. உடை அணிந்தேன், இங்க உடையை அணிந்தேன் தான் வரணும்.
இங்க ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால இதுவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. மூன்றாம் வேற்றுமை தொகை. மூன்றாம் வேற்றுமையோட உருபு வந்து ஆள். இந்த ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது மூன்றாம் வேற்றுமை தொகை. கை தொழுது, கையால் தொழுதுன்னு தான் வரணும். இங்க ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை உருபு வந்து கூ. இங்க கூன்ற நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது நான்காம் வேற்றுமை தொகை. செவிகள் உணவான, இது செவிகளுக்கு உணவான அப்படின்னு தான் வரணும். அதனால இங்க கூன்ற நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது நான்காம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை உருபு வந்து அது. இந்த ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது ஆறாம் வேற்றுமை தொகை. அகிர் புகை. அகிர்னது புகைன்னு தான் வரணும். இங்க அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது ஆறாம் வேற்றுமை தொகை. எருது கோடு. இதுவும் எருதினது கோடுன்னு தான் வரணும். இங்க அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால ஆறாம் வேற்றுமை தொகை. பிடிப்பசி. பிடியினது பசின்னு தான் வரணும். இங்கேயும் அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால ஆறாம் வேற்றுமை தொகை. இப்போ விழி. எட்டாம் வேற்றுமை தான் நம்ம விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இங்க மாதேன்னு கொடுத்துருக்காங்க. மாதேன்னா பெண்ணே. அப்போ பெண்ணேன்றத கூப்பிடுறதுனால இது வந்து விழி வேற்றுமை. அப்புறம் கன்னி. கன்னின்றது வந்து அண்மை விழிச்சொல்னு சொல்றாங்க. எப்படின்னா கண்ணுடையலேன்னு சொல்லி அருகில் இருப்பவர்களை விழித்து கூறுவதற்காக பயன்படுத்துவதால இது வந்து அண்மை விழிச்சொல்னு சொல்றாங்க. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை பார்க்கலாம். இரண்டாம் வேற்றுமையோட உருபம் அதோட பயனும் மறைஞ்சு வந்தா அது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ காய் குலை கமுகு. இந்த காயை கொண்ட குலையுடைய கமுகுன்னு தான் வரணும். இங்க ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபம் கொண்ட என்ற அதோட பயனும் மறைஞ்சு வரதுனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பூக்கொடி வள்ளி. இங்க பூவை கொண்ட கொடியை உடைய வள்ளின்னு தான் வரணும். அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. முத்து தாமம். முத்தை உடைய தாமம், அதாவது முத்தை உடைய மாலைன்னு தான் வரணும். இங்க ஐ என்ற வேற்றுமை உருவம் உடைய என்ற அதோட பயனும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பொன்னகர். பொன்னை உடைய நகர் தான் வரணும். அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பூக்குலை. பூவை உடைய குலைன்னு தான் வரணும். அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. அரவக்கடல். அரவத்தை உடைய கடல் அப்படின்னு தான் வரணும். அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகைனா மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து ஆள். மூன்றாம் வேற்றுமையோட உருவம் அதோட பயனும் மறைஞ்சு வந்தா அது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. மலர்கன்னி. மலரால் ஆன கண்ணின்னு தான் வரணும். அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. கைமுறை. கையாலான முறைன்னு தான் வரணும். அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்களம். பொன்னாலான களம் தான் வரணும். அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலம்பு. பொன்னாலான சிலம்பும் தான் வரணும். அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ ஓமை தொகையை பார்க்கலாம். ஓமை தொகைன்றது வந்து என்னன்னா ஓமேயம் ஓமை இது ரெண்டும் இடையில போன்ற போல என்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அது வந்து ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. மலர்கை. மலர் போன்ற கை, அதனால இது ஓமை தொகை. வில்வாள். வில் போன்ற வாள், அதனால இது ஓமை தொகை. மறைமுகம். மறை போன்ற முகம், அதனால இது ஓமை தொகை. தேமாங்கனி. தேன் போன்ற மாங்கனி, அதனால இது ஓமை தொகை. மலை அலை. மலை போன்ற அலை, அதனால இது ஓமை தொகை. குகைமுகம். குகை போன்ற முகம், அதனால இது ஓமை தொகை. மலரடி. மலர் போன்ற அடி, அதனால இது ஊமை தொகை. கடல் தானை. கடல் போன்ற தானை, அதாவது கடல் போன்ற படை, அதனால இது ஊமை தொகை. பொன்னே போல். பொன்னே போல், நல்லா பாருங்க, இங்க போல்னு இருக்கு, இது வந்து ஓம உருபு. இப்போ உருவகம். ஓமை ஓமேயம்
இது ரெண்டும் வேற வேற கிடையாது. ஒண்ணுன்னு சொல்றது வந்து உருவகம். முத்திக்கனி. முத்தின்றது வீடு பேரு இல்லைன்னா விடுதலை அடைதல்னு சொல்லுவாங்க. முத்தி மற்றும் கனி இது ரெண்டும் ஒன்றாக கருதப்படுவதால் இது உருவகம்னு சொல்றாங்க. பிறவியிருள். பிறவியும் இருளும் ஒன்றாக கருதப்படுவதால் அது உருவகம். ஒலி அமுது. ஒலியும் அமுதம் ஒன்றாக கருதப்படுவதால் உருவகம். வாழ்க்கை போர். வாழ்க்கையும் போரும் ஒன்றாக கருதப்படுவதால் உருவகம். வியர்வை வெள்ளம். வியர்வையும் வெள்ளமும் ஒன்றாக கருதப்படுவதால் உருவகம். காலதச்சன். காலமும் தச்சனும் ஒன்றாக கருதப்படுவதால் உருவகம். உம்மை தொகை. உம்மை தொகைன்றது ஒரு சொல்லுல 2 உம்மு மறைஞ்சு வந்ததுன்னா அது உம்மை தொகை. புல்புழு. புல்லும் புழுவும், அதனால இது உண்மை தொகை. ரா பகல். இரவும் பகலும், அதனால இது உம்மை தொகை. இப்போ செய்யுளிசை அலைப்படை. செய்யுளிசை அலைப்படை இசை நிறை அலைப்படைன்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அலைப்படையில ஆன்ற ஒரு எழுத்து இருக்கும். இப்போ குழா ஆத்து. குழா ஆத்துல ஆன்ற வார்த்தை இருக்கிறதுனால இது செய்யுளிசை அலைப்படை. உழா அது ஆன்ற எழுத்து இருக்கிறதுனால இது செய்யுளிசை அலைப்படை. கவா அன் ஆன்ற எழுத்து இருக்கிறதுனால இது செய்யுளிசை அலைப்படை. சிரா அர் ஆன்ற எழுத்து இருக்கிறதுனால இது இசை நிறை அலைப்படை. இப்போ சொல்லிசை அலைப்படை பார்க்கலாம். சொல்லிசை அலைப்படையில ஈன்ற எழுத்தும் ஊன்ற எழுத்தும் இருக்கும். அது சொல்லிசை அலைப்படைன்னு சொல்லுவாங்க. நிலை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. வெறி ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. கலை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. அசை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. கெழி ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. பரு உக் ஊன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. குரு உக்கன் ஊன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. வலை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. அசை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. ஒரி ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. வலை ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. வெறி ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. வெறி ஈன்ற எழுத்து இருக்கிறதுனால இது சொல்லிசை அலைப்படை. இப்ப ஈற்றுப்பொலி பார்க்கலாம். ஒரு சொல்லுல கடைசி எழுத்து மாறி இருந்தா அது ஈற்றுப்பொலி. இடன். இடன் இடர்ன்னு தான் வரணும். அதனால இடர்ன்ற கடைசி இருன்ற எழுத்துக்கு பதிலா இங்க இன்னும் இருக்கிறதுனால இது ஈற்றுப்பொலி. பந்தர். பந்தல்னு தான் வரணும். அதனால இது ஈற்றுப்பொலி. அரண். அறம் தான் வரணும். அதனால இது ஈற்றுப்பொலி. திறன். திறம் தான் வரணும். அதனால இது ஈற்றுப்பொலி. இப்போ இலக்கண பொலி பார்க்கலாம். வாயில். இல்வாயின் தான் வரணும். அதனால இது இலக்கண பொலி. வாய்க்கால். கால்வாயின் தான் வரணும். அதனால இது இலக்கண பொலி. கொடியனார். கொடி என்னார். இங்க பாருங்க, இன்னுன்ற வார்த்தை இங்க மிஸ் ஆகுது. அதனால இது இடைக்குறை. கணீர். கணீர்ன்றது என்னன்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை. உளது. உள்ளது அப்படின்னு தான் வரணும். அதனால இது இடைக்குறை. இல்லாத. இல்லாதன்னு வரணும். அதனால இது இடைக்குறை. காக்கென்று. காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். ஆள். ஆளு அம்மை இது ரெண்டுமே அசைநிலை. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு செய்யுள்ள ஒரு ஓசைய மீண்டு ஒலிக்கிறதுக்காகவும் இசைக்காகவும் இதை யூஸ் பண்றாங்க. ஆள் அம்மை இது ரெண்டுமே அசைநிலை. நா. நான்றது ஓர் எழுத்து ஒரு மொழி. நான்னா எல்லாருக்குமே தெரியும், இது நாக்குன்னு அர்த்தம். நுந்தை. நுண்தந்தை என்பதன் மருவு. நீளம். நீளம்ன்றது இங்க ஆகு பெயர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம 9th இருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா இலக்கண குறிப்பும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.